வெல்கம் பேக் டு அரப் பர்ஃப்யூம்ஸ். டனில் ஐகான் பர்ஃப்யூமோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. ஃபஸ்ட்டாக இது ஒரு ஆல்ஃப்ரட் டனிலோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். செகண்டாக சொல்லணும்னா ஐகானில் நிறையா டைப் இருக்குது. அதாவது ஐகான் அப்சல்யூட் இருக்குது, ஐகான் எலைட் இருக்குது, ஐகான் ரேசிங் இருக்குது, ஐகான் ரேசிங் ரெட் இருக்குது, ஐகான் ரேசிங் ப்ளூ இருக்குது. ஸோ ஐகான் வந்து ஒரு ஃபேமஸான பர்ஃப்யூமில் ஸோ இவ்வளோ வெர்ஷன் இருக்குது. டனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி, பிக்கஸ்ட் பர்ஃப்யூம் கம்பெனி, பிரிட்டிஷ் ஃபேஷன் ஹவுஸ் டனில். அதாவது அதனுடைய ஜான் ரே அப்படிங்கிறவருடைய ஒரு 2015 ஐகானை வந்து லான்ச் பண்ணாங்க. ஐகான் லான்ச் பண்ண அந்த பர்ஃப்யூமரும் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பர்ஃப்யூமர், கார்லஸ் பெனைம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் பர்ஃப்யூமர். ஏன்னா ஐகானை பொறுத்தவரையும், டனில் ஐகானை பொறுத்தவரையும் இந்த பர்ஃப்யூமரை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஐகானை பொறுத்தவரையும். ரொம்ப முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னா, அதாவது மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் இதில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 100% மேஸ்குலன். 100% மேஸ்குலன். டனில் ஐகானோட ஆக்சுவலாக டேம்டோ டிப்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேம்டோ டிப்டிக் டனில் ஐகான். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யும்போது ஆக்சுவலாக அது வேறு டாப்பிக்கு. அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ஒரு டைப் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டனில் ஐகான். டனில் ஐகான் வந்து தனியாக அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பிளாக் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில பர்ஃப்யூம் இருக்கும். அந்த பர்ஃப்யூமுடைய டோனில் தான் இது இருக்கும். அதாவது ஓப்பனில் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த சிட்ரஸ் வித் மின்ட் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது மேன்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோமேட்டிக் உட்டி ஃப்ராக்ரன்ஸ் இது. அதாவது அதான் சொல்கிறாங்க ஃப்ரெஷ் பெர்கமோட். அந்த சிட்ரஸோடு சேர்ந்து ஒரு அந்த மின்ட் வர மாதிரி ஒரு இது வரும். ஆனால் ஆக்சுவலாக அது மின்ட் கிடையாது, நெரோலின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் இருக்குது. அதோட சேர்ந்து ஸ்பைசி வர மாதிரி ஏரோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். அதோட பிளாக் பெப்பரும் இருக்குது, லாவெண்டர் இருக்குது. லாவெண்டர் வந்து டவுனில் இருக்கும், ஏன்னா ஃப்ளோரல் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதே மாதிரி காடமம் இருக்குது. உட்டி பேஸ் ஸ்மோக்கி செம்மையாக இருக்கும். வெட்டி வேறு இருக்குது, லெதர் இருக்குது, ஓக்மோஸ் இருக்குது. அதாவது பேஸில் பார்த்தோன்னா ஊது கூட இருக்குங்க. ஊது இருக்குது, லெதர் இருக்குது, ஐரிஸ் இருக்குது. ஐரிஸ் ஃப்ளோரல் நிறைய சொல்லியிருப்போம் ஐரிஸை பற்றி. ஐரிஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ். ஐரிஸ் இருந்தால் கன்ஃபார்மாக 8 ஹவர்ஸை தாண்டும். அது நோட் பண்ண வேண்டியது. ஓக்மோஸ் இருக்குது, வெட்டிவேர் இருக்குது, இதெல்லாம் பேஸில் இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் இருக்குது, செம்மையாக இருக்கும். இந்த பிளாக் ஊதில் டாப்லேயே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டோன் இருக்கும் பிளாக் பெப்பர். அப்புறம் லாவெண்டர் இருக்குது, காடமம் இருக்குது. காடமம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் துபாயில் டாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் டாப்பில் இருக்காது. ஜுனிப்பர் பெரிஸ் இருக்குது, அப்புறம் சேஜ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா நெருலி போட்டோஃபினோன்னு ஒரு பர்ஃப்யூம் வருங்கள்ல, அந்த நெருலி ஒரு டைப். அது ஃப்ளோரல் மாதிரி, லீஃப் மாதிரி இருக்கும். பெர்கமோட் இருக்குது. பெர்கமோட் தான் வந்து சிட்ரஸ். அப்புறம் பிளாக் பெப்பர் டாப்லேயும் இருக்குது. அப்புறம் பெட்டிட் கிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அது ஒரு நோட்ஸ். அது இதில் கவனிச்சிங்கன்னா பிளாக் பெப்பர் வந்து டாப்லேயும் இருக்குது, மிடில்லையும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரஸோடு சேர்ந்த மாதிரி மின்ட் மாதிரி டோனில் ஒரு நோட்ஸ் வருது பார்த்தீங்களா. அதுக்கு மெயின் காரணம் இந்த பிளாக் பெப்பர் தான். இது வந்து நம்ம வந்து 2 டைப்பில் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சொன்னீங்கல்ல அந்த டிப்டிக் டனில், அது ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் விற்றுட்ருக்கோம். அப்படி சேர்ந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது டனில் ஐகான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்காது. ஏன்னா அப்படி சேர்க்கும்பொழுது இந்த டாப்பில் மேன்லியாக வருதுங்கள்ல, அந்த ஒரு சிட்ரஸ் மாதிரி மின்ட் மாதிரி, அப்படி இல்லாமல் கொஞ்சம் ப்ளசண்ட் ஆயிரும். ஆனால் இதை தனியாக யூஸ் பண்ணும்போது, சுருக்கமாக சொன்னால் அதை மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது யார் வேணாலும் போடலாம். ஆனால் டனில் ஐகானாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஃபார் மேன்லியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லாங் லாஸ்டிங் இருக்குங்க. நல்லா செக் பண்ணிட்டு தான் ரிவ்யூ போடுறோம். ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் டனில் ஐகான், ஆல்ஃப்ரட் டனில் ஐகான். ஓகே.